ஹலோ மக்களே, செட்டிநாடு அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த படியில் 2 படி அரிசி நான் கழுவி காய போட்டிருக்கிறேன். அதை நல்லா ஊற வைக்கணும். எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறது என்னன்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். செட்டிநாடு அதிரசம் அப்படியே நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குங்க. 1 கிலோ வெல்லத்துக்கு 1 கிலோவும் 600 கிராமும் அரிசி போடணும். அப்போ சரியாக இருக்கும். உங்களுக்கு பாதியாக வேணும்னா அதில் அளவு பாதியாக பிரிச்சுக்கோங்க. நான் ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கிறேன். இந்த படியில் தான் 2 படி போட்டிருக்கிறேன். நான் சின்ன படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் அளவில் போட்டுக்கிட்டா இருந்தாலும் போட்டுக்கலாம், படி கணக்கில் போட்டுக்கிறா இருந்தாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மாவு பச்சரிசி சிவப்பரிசி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை இப்படி எடுத்து கையில் நீங்கள் அரிசி அப்படி பிடிச்சிங்கன்னா ஒட்டலாம் அப்படி. ஆனால் இப்படி உதரும்போது கையில் தண்ணி இருக்கக்கூடாது. அதுதான் பதம். இப்போ நம்ம மாவு அடிச்சுக்கலாம். இப்போ அரிசி அந்த பிளேடு அளவுக்கு போட்டுக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறா இருந்தால், இல்லைன்னா நீங்கள் கடையில் அரைச்சிட்டு வரா இருந்தாலும் வரலாம். மிக்சியில் எடுத்து இப்படி தள்ளிக்கங்க. ஏன்னா கொஞ்சம் அரிசி எங்கேயாவது மேலே இருந்துச்சுன்னா வெடிக்கும். அதனால் தள்ளி தள்ளி விட்டு அரைங்க. எனக்கு கரெக்டாக மாவு அரைக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் ஜலிச்சே எடுத்துக்கோங்க மாவை. இப்போ இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக மையாக இருக்க வேணாம். லேசாக அப்படி குருணை தட்டணும் லைட்டாக. நான் சலிக்க மாட்டேன், நீங்கள் சலிக்கிறா இருந்தால் சலிச்சுக்கோங்க. சலிக்காமலே பலகாரம் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை எடுத்து சலிச்சு கூட காமிக்கிறேன் பாருங்க. நான் இந்த மாவு சலிக்கலை, இப்போ தான் பாருங்கள் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்காக தான் சலிச்சு காமிக்கிறேன். லைட்டாக அந்த குறுநல் இருக்கு பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. அந்த மாவு போடுறது இல்லை. நீங்கள் வேணால் சலிச்சுட்டு கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த லைட் குறுநல் நல்லா இருக்கும். எங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரில. அந்த போட்ட மாவில் லைட்டாக, அதுவும் ரவை பதத்தை விட சின்னது, இட்லி ரவையை விட கூட சின்னதாக தான் இருக்குது இந்த குறுநல். இப்போ 1 கிலோ வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். பாவு எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். அந்த காமிச்ச வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த 1 கிலோ வெல்லத்தையும் இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. 2ஐயும் தட்டிட்டேன். இப்போ வெல்லத்தை கொட்டிக்கிடலாம்.
இப்போ ஒரு 100 மில்லி தண்ணி இருக்கும், ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ 1 கிலோ வெல்லம் போட்டிருக்கிறேன், 100 மில்லி தண்ணி ஊற்றிருக்கிறேன். வெல்லம் இந்த அளவுக்கு கரைஞ்சிட்டு இருக்குது. இன்னும் நல்லா கரையட்டும். கரைஞ்சி பாகு பதம் வரும்போது காமிக்கிறேன். பாருங்கள், பாகு பதம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி வரணும். ரொம்ப முட்டாய் மாதிரியும் வரக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஓடக்கூடாது. இப்படி உருட்டினீங்கன்னா லைட்டாக அப்படி வந்தால் பாகு பதம் ரெடி. இப்போ ஊற்றி மாவில் கிளறுவோம். சுக்கு ஒரு துண்டு, ஒரு 10 ஏலக்காய், இதை அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாகு பிகினராக இருந்தால் ஒரு ஆளை இப்படி ஊற்றிக்க சொல்லிவிட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. எனக்கு பழக்கம்னால நான் எல்லா பாகையுமே ஊற்றிக்குவேன். இந்த மாவில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கங்க. நான் சேர்த்தது வீடியோவில் தெரியலை. எங்கள் வெல்லத்தில் கல் இல்லை, அதனால் நான் ஊற்றிக்கிட்டேன். உங்கள் இதில் மண் கல் இருந்ததுன்னா வடிகட்டி ஊற்றிக்கங்க. இப்போ இதிலையே இந்த அடித்து வச்சுருக்க ஏலக்காயும் கொட்டிக்கலாம். ஏலக்காய், சுக்கு. நல்லா சூடாக இருக்கும். நீங்கள் ஏதாவது கனமான துணியாக அதுக்கு கீழே போட்டுக்கோங்க. அசமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ நேரம் அரிசி ஊற வைக்கணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் வீடியோக்கு இடையிலேயே. மாவு நல்லா இழுத்து கிண்டுங்க, அப்போ தான் நல்லா கட்டிப்படாமல் இருக்கும். மாவு கட்டிப்படாமல் கிண்டி எடுத்துருங்க. இந்த வீடியோவிலையும் புரியலை, இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இப்படி நல்லா இழுத்து கிண்டிக்கங்க. பலகாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக நல்லா இருக்கும். செட்டிநாடு அதிரசம்னாவே ஃபேமஸுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் அதிரசம். தேங்காய் எண்ணெய் இந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. ஒரு 50 மில்லி 50 மில்லி கம்மியாகவே ஊற்றிக்கங்க. ஊற்றி அப்படி ஒரு கிண்டி வச்சுருங்க. நல்லா மாவு சூடு ஆறினோடனே மூடி போட்டு மூடி வைங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி எதுலேயும் வைக்க வேணாம், மாவை வெளியிலே வைங்க. இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அதிரச மாவு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள். அதை இப்போ கொஞ்சம் எடுத்து சுட்டுக்கலாம். மாவை எடுத்து இப்படி தட்டிக்கங்க.
மாவு மேலே எண்ணெய் இருக்குது, சும்மா எண்ணெயில் தொட்டு எடுத்துகிட்டு வருவேன் மாவை, அந்த மாதிரி தொட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இப்படி கையில் எடுத்து அப்படி தொட்டுக்கோங்க. செட்டிநாட்டு பலகாரத்தில் நாங்கள் ஓட்டை போடுவோம், ஓட்டை போடாமல் நாங்கள் சுட மாட்டோம். பலகாரத்தில் பாருங்கள், ஓட்டை வந்தது மாதிரி எக்ஸ்ட்ரா ஓட்டை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். ஏன்னா தீ வந்து கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஓட்டை வரும். அதனால் நல்லா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போடுங்க. எண்ணெய் முருகக்கூடாது, பதமாக காஞ்சிருக்கணும். அப்போ பலகாரம் புசு புசுன்னு வரும். அரிசி வந்து 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரையும் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா சூப்பராக இருக்கும் பலகாரம், மெதுன்னு இருக்கும். இந்த கலரில் இருக்கையில எடுத்துக்கங்க. ஏன்னா ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு வந்து நம்ம பாகு காய்ச்சி ஊற்றும் போதே அது வெந்துடும். சில்வர் சட்டியில் வச்சுக்கும்போது, இந்த மாதிரி ஸ்டீலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் நல்லா கீழே கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா. ஏன்னா கீழே அடிக்கணமான பாத்திரம் அப்படின்னா நல்லா சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சொல்லுவாங்க, எப்படிங்க அதிரசம் வந்து உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு நல்லா இருக்குங்க, வடை மாதிரி அப்படிம்பாங்க. பாருங்கள், இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை அதிரசம் செய்கிறது. உங்களுக்காகத்தான் ரொம்ப எடிட்டிங்லாம் இல்லாமல் நான் போட்டிருக்கிறேன். இதுலேயும் புரியலைன்னா கேளுங்க, நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். நான் வீடியோக்காக தாங்க தட்டில் தட்டி காமிச்சேன். நான் தட்டில் தட்ட மாட்டேன், இப்படி கையில் வச்சு தட்டிட்டு தூக்கி போட்டுருவேன். பாருங்க, அதிரசம் உடையாமல் நல்ல பன்னு மாதிரி வந்திருக்குது பாருங்க. எல்லா அதிரசமுமே அப்படித்தான் இருக்கு. நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக போட்டிங்கன்னா அதிரசம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, அதிரசம் நல்லா எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டா மேலே 2 நாள் வரைக்கும் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நல்லா மெதுன்னு இருக்குங்க, வாயில் போட்டால் கரையும், அந்த மாதிரி இருக்கும் அதிரசம். இதான் செட்டிநாடு அதிரசம்.